ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் அதத் சம்பிரவக்ஷ்யாமி அததே சம்பிரவக்ஷ்யாமி ஸ்வரூபம் பரமாத்மனஹ யத் விஜ்ஞாய நரோ பந்தான் முக்த கைவல்யமஷ்ணுதே அஸ்தி கச்சித் ஸ்வயம் நித்யம் அகம் பிரத்யயலம்பனஹ அகம் பிரத்யய ஆலம்பனஹ அவஸ்தாத்ரய சாக்ஷி சன் பஞ்சகோஷ விலக்ஷணஹ. இந்த ரெண்டு ஸ்லோகத்துல ஆத்மா பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். ஆத்மான்னா சைத்தன்யம், எது சைத்தன்யமோ அது ஆத்மா அப்படின்றத. இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அது நானாவே இருக்கேன். நம்மளுடைய ஐடியா என்னன்னா, எப்பவுமே எதையுமே பார்க்கும்போது ஆப்ஜெக்ட பார்த்து பழக்கம். நமக்கு எதுவுமே ஆப்ஜெக்டா பார்த்து பழக்கம். நான் இருக்கேன், இன்னொன்னு பார்க்கிறேன். இது என்னையே நானே தெரிஞ்சுக்கிறதையும் நான் என்ன பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன், அது ஒரு ஆப்ஜெக்டா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது கிடைக்கவே கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. நம்ம கண்ணால எல்லா கலர் ரூப எல்லாத்தையும் பார்க்கலாம், என்ன வேணா பார்க்கலாம். இந்த கண்ணால உங்க கண்ணெல்லாம் கூட பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் பார்க்க முடியாது இல்லையா? நம்ம கண்ணால நம்ம கண்ணை எப்படி பார்த்தாலும் பார்க்க முடியாது. நீ குண்டா மொழியானா கூட பார்க்க முடியாது, இப்படி இப்படி ஏதோ பண்ணா கூட பார்க்க முடியாது. பார்க்கலாமே, அது ஒரிஜினல் கண்ணு கிடையாது இல்லையா? அந்த கண் மிரர்ல காட்டுற கண்ணு ஒன்னும் குத்தினா ஒன்னும் ஆகாது. புரியுதுதான்? ஒண்ணு செய்யலாம், மிரர்ல நம்ம முகத்தை பார்த்து பொட்டு எங்க வைப்பீங்க? அதுல வைப்போம். மிரர்ல பாக்குற கண்ணாடியில பார்த்து நம்ம முகத்துல பொட்டு இங்க வைப்போம், கரெக்டா? அது போல மிரர்ல பார்க்கிற கண்ணாடியில பார்க்கிற கண்ணை வச்சுட்டு நம்ம கண்ணு ப்ளூ கண்ணா பிளாக்கா இந்த ரேஸ் அதெல்லாம் சொல்றா இல்லையா? இந்த இதுல வந்திருக்காங்க அவங்க எல்லாம், அப்படிலாம் என்னன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். சோ அப்போ ஒரு யூகம் பண்ணலாம். இப்படி ஒரு ஐடியா இருக்கிறது, ஓஹோ இப்படித்தான் அப்படின்றத நீங்க இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகமாகும். அப்ப கண்ணாடி மாதிரி இருக்கிறது எதுன்னா சாஸ்திரம். அந்த சாஸ்திர கண்ணாடியில இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எது எது நினைச்சுட்டு இருக்கோம், ஒரிஜினல் ஃபேஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால விஷு வரும்போது முதல்ல எங்க போய் பார்ப்பாங்க? கண்ணாடியில போய் பார்ப்பாங்க. அதுதான் இது இல்லையா? அதுதான் இது, அது எது பார்க்கணுமோ அதுதான் இது அப்படின்னு தெரியுது. அதுல அதுதான் பிரம்மம் அப்படின்றது காட்டுறதுதான் விஷு. யூ ஆர் தட், யூ ஆர் தட், யூ ஆர் தட். என்ன எவ்வளவு பியூட்டிஃபுல் ஒரு சிம்பிள் வருஷப்பிறப்புல பிரம்மத்தை காட்டுறது. பியூட்டிஃபுல் சிஸ்டம்ஸ் எல்லாம். இல்ல நவராத்திரிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நவராத்திரி குழந்தை எல்லாம் அம்பால போட்டுருவாங்க. இல்ல ஹோமம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணீங்கன்னா, யாகெல்லாம் பண்ணும்போது அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுவார் தெரியுமோ? முதல்ல தனக்கு பூஜை போட்டு பாரு, புஷ் பண்ணும். பியூட்டிஃபுல் சிஸ்டம்ஸ். சோ அதனால
So you are the Brahman, you are the Atma, you are the Chaitanyam. அது இந்த ஆத்மா பிரம்மன் சொல்றீங்களா, அது எந்த ஃபார்மேட்ல இருக்கிறது அப்படின்னா சைத்தன்யம் ஃபார்மேட்ல இருக்கிறது. சைத்தன்யம். ஓகே, சைத்தன்யம் மீன்ஸ் சித்து, சித்து ஸ்வரூபம். சித்து ஸ்வரூபம் மீன்ஸ் ஞான ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம். அறிவு ஸ்வரூபமா ஞான ஸ்வரூபமா இருக்கிறது சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் பார்ட் ஆஃப் த பாடி இல்ல, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி இல்ல, ப்ராடக்ட் ஆஃப் பாடி இல்ல. பாடியில பிரவேசிச்சுட்டு பாடிக்கு அப்பாலையும் இருக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? சர்வம். சர்வம் அதுதான் இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம். அந்த ஆத்ம சைத்தன்யம் இந்த 125ல நமக்கு 124ல அவர் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ண, நான் சொல்ல போறேன், இங்க ஒண்ணும் சொல்லல, சொல்ல போறேன். அப்புறம் அதனுடைய சுரூபம் என்ன, பரமாத்மா சுரூபம் கேட்டே அதுதான் சொல்றாரு. இங்க ஒண்ணுமே ஸ்லோகத்துல விஷயம் ஒண்ணும் இல்லை. இது எக் விஜ்ஞாய நரோபாந்தான். ஆனா இதுல ரகசியம் என்ன இருக்குன்னா, இது ஞானத்தினாலதான் கண்டுபிடிக்க முடியும். விஞ்ஞானம் அறிவினாலதான் இத, ஞானத்தினாலதான் இத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சொல்லி இதுல ஒண்ணுமே இல்லைன்னா டோட்டலா சொல்ல வேண்டியதெல்லாம் இதுல சொல்றாரு. இது தெரிஞ்சுக்கிறதுனால என்னவா? முக்தகா. என்ன முக்தகா? பந்தான் முக்தகா. பவசாகர சம்சாரத்திலிருந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ இது தெரிஞ்சுடுத்துனா இப்படி கிளாஸ்ல முட்டி போட்டு உட்கார்ந்துக்கு தேவையில்லை. புரியுதா? அனாவசியமா ஒரே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி அது தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. நான் சாஸ்தா, நான் சாஸ்திரம், நான் சிஷ்யா, நான் சிக்ஷா, எதுவுமே கிடையாது. எதுக்கு பிறகு? அதுதான் புரிஞ்சுட்ட பிறகு. ஓகே, இது ரெண்டு அப்பப்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்பவே புரிஞ்சுதுன்னா அதனால பந்தான் முக்தக. அந்த முக்தக பொசிஷன், அந்த நிலை எப்படி இருக்கும்? செகண்ட் அத்தியாயத்துல பகவான் கிட்ட கேட்கிறான், அந்த முக்த புருஷன் எப்படி இருப்பான்? கா பாஷா, எப்படி பேசுவான், எப்படி சிரிப்பான், எப்படி சாப்பிடுவான்? நம்மள மாதிரி தான் சாப்பிடுவானா? இல்ல அர்ஜுனுக்கு அப்பவே தெரியுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்கு, கன்ஃபியூஸ் இருக்கிறது இல்லையா? ஞானி ஆயிட்டானா அவன் எப்படி இருப்பான்? நம்மள மாதிரியே சாப்பிட்டு, நம்மள மாதிரியே தூங்கி, நம்மள மாதிரியே எழுந்து, நம்மள மாதிரியே இருந்தான்னா ஞானி எப்படி? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். பல் தேக்கப்படாது, குளிக்கப்படாது, ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கணும், முறைச்சு முறைச்சு பார்க்கணும், இப்படிலாம் இருக்கணும். நார்மலா இல்லாம அப்நார்மலா. நம்மளாம் குளிக்கிறோம், அவர் குளிக்கிறதே இல்லை. 21 நாள் உள்ள இருந்து வெளியில வரார், அவரை பார்க்கறதுக்கு கூட்டம். ஏன்னா நம்மளால 21 நிமிஷம் இருக்க முடியல, அவர் 21 நாள் உள்ளர இருந்துட்டு வராரு இல்லையா? அதுல பெரிய விஷயம் தானே. அதனால ஓகே, இதெல்லாம் சமாதி ஸ்டேட் கரெக்ட் தான், சமாதி ஸ்டேட் கரெக்ட் தான். ஆனா அது மோட்சமா ஞானமா? அது இல்லை. அது ஏதோ சிறப்பா இருக்கிறது. 21 நாள் ஒரு மனுஷன் உள்ள இருக்காருன்னா எத்தனை பேருக்கு அவர் நல்லது பண்றார் இல்லையா? அதனால இன்டைரக்டா பல நல்ல விஷயம் பண்றார், நல்லதான், சந்தோஷம் தான். ஆனா அது மோட்சம் கிடையாது. அது மோட்சம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் ஸ்பிரிச்சுவல் சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால உண்மையிலேயே சைத்தன்யம் எது? கைவல்யா, கேவல கைவல்யம். சோ கேவல கைவல்யம், கேவலம் மீன்ஸ் அஷ்ணுதே. அந்த கேவலம்ன்றது என்ன அப்படின்றத பார்த்தோம். கேவலம் சிவஹா. சிவஹா மீன்ஸ் யாரு? சிவஹ மங்களம். அந்த மங்களம் எது? அகம். அகம் சிவஹா, கேவல சிவஹா, அகம் சிவஹா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது எதுவோ அதுக்கு பேரு கிளாஸ். ஓகே, அதுதான். அப்ப பந்தத்திலிருந்து எத் விஜ்ஞாய நரஹா பந்தாத் முக்தஹா கைவல்யம் அஷ்ணுதே. ஓகே, அந்த மோட்ச நிலையை, கைவல்யத்தை அனுபவிக்கிறான். அனுபவிக்கிறான்னா இங்க திருப்பி கன்ஃபியூஸ் ஆயிடுறது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் வேர்டு.
அனுபவிக்கிறான்னா, இப்ப நான் பேசுறத நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு ஆள், அனுபவிக்கிற ஆள் ஒருத்தர் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்ட் ஆயிரும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிஃபரெண்ட் ஆயிடும். அனுபவம்னா சொரூபத்தில் இருக்கிறான் அப்படி அர்த்தமாகிறது. ஒரு இடத்துல அந்த தப்ப பண்ணும். அப்புறம் எப்படி இருக்கிறது? செகண்ட் 125 ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்லி முடிச்சாருன்னா, கச்சித் அஸ்தி சைத்தன்யம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சைத்தன்யமாக இருக்கிறது. கச்சித் அஸ்தி அது எப்படி இருக்கிறது? சைத்தன்ய ஸ்வரூபத்தில் இருக்கிறது. ஓகே, எப்படி இருக்கிறதா? அது எப்ப விட்டு விட்டு இருக்கிறதா? எப்பயாவது ஒரு இடத்துல இருக்கிறதா அப்படின்னா இல்ல இல்ல, நித்தியம் அஸ்தி. நித்தியம்னா என்ன? எப்பொழுதும் இருக்கிறது, கண்டினியூஸா இருக்கிறது. கண்டினியூஸா இருக்கிறது, எப்பயும் இருக்கிறது சொல்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேற ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்ப இல்ல அப்ப இல்ல, அதெல்லாம் இருக்கிறதுனால எப்பயும் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுதான் இருக்கிறது. அதுக்கு கால அதீதா. அப்படி இருக்கிறது எதுவோ அது நித்திய அஸ்தி, கச்சித் அஸ்தி. ஓகே, சரி. அந்த ஒன்று சம்திங், ஒன்று சம்திங் இருக்குன்றார். கச்சித் அச்சித்னா சம்திங் தேர். அந்த சம்திங் எது? அதுதான் நம்ம டிரைவ் பண்றோம் சைத்தன்யம். இவர் என்ன பண்றாரு? நாவல அப்படி கொண்டு போய் கடைசியில் ஆத்மான்னு கொண்டு போற 6-7 ஸ்லோகத்துல கொண்டு போறாரு. நமக்கு அவ்வளவு நேரத்துக்கு பொறுமை கிடையாது. அதனால இங்கேயே ஆத்மா தான் சொல்றாருன்னு சொல்லிடுறோம். ஏன்னா புக்கில் வர ஆத்மா நிரூபணம் மேல வர போட்டிருக்கு. அதனால சஸ்பென்ஸா கொண்டு வர ஒன்று. அவர் என்ன கச்சித் அஸ்தி, ஏதோ சம்திங் ஒன்று இருக்கிறது. அது என்னதான்? ஒன்று இருக்கிறது, நித்தியம் அஸ்தி அப்படி சொல்றாரு. அகம் பிரத்ய லம்பனா, அது எப்படி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு வர. இங்க நம்ம என்ன சொல்றோம்? இங்கேயே முடிவு தெரிஞ்சுக்கிறோம். 5 ஸ்லோகம் பிறகு தெரிஞ்சுக்க வேண்டாம், இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயம். அது என்னன்னா, கச்சித் அஸ்தி அப்படி மீன்ஸ், ரகு அவங்க அந்த இடம் காட்டிடு. கச்சித் அஸ்தி, கச்சித் அஸ்தி ஏதோ சம்திங் ஒன்று இருக்கிறது. அது என்ன? நித்தியம் அஸ்தி. எப்படி இருக்கிறது? நித்தியமாக இருக்கிறது. அந்த சம்திங் மீன்ஸ் சம்திங் இல்ல, சைத்தன்யம். சைத்தன்யம் இல்லையே. எனக்கு சாத்தான்லாம் பிடிச்சிருக்கிறது. சாத்தான்றது அது இதுல இருக்கும், உடம்புல இருக்கும், மனசுல இருக்கும் இல்லையா? அது சாத்தான். எல்லா சாத்தானுக்குள்ளே இருக்கிறது சைத்தன்யம் தான். ஓகே, அதனால சாத்தான் இல்லப்பா, சைத்தன்யம். அது எப்படி இருக்கிறதா? அகம் பிரத்யேக லம்பனா. அகம் பிரத்யய, அகம் பிரத்யய ரூபத்தில் இருக்கிறது. நீ எப்ப சொல்றியோ அகம் அகம்னு டெய்லி சொல்றமே, நான் அந்த நான்ல தான் அந்த சைத்தன்யம் இருக்கிறதப்பா. அப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து கொண்டு போறாரு. சரி, அப்படி இருக்கிற சைத்தன்யம் நான் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் எப்பெல்லாம் இருக்கிறது அப்படின்னா, ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, சன்னு 3 அவஸ்தையில நம்முடைய அனுபவங்களா இருக்கிறதே. அந்த அனுபவம் ஏற்படுறது யாருன்னா, இந்த சிங்கிள் பர்சன்ஸ் ஐ சொல்றமே, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்கிள் ஐ, அவனுக்கு இந்த 3 அவஸ்தை இருக்கிறது. அது ஏன் இருக்கிறதுனா சைத்தன்யத்தினால இருக்கிறது. அப்படி சொன்னார். அது ஒரு விஷயம், அதுதான் சைத்தன்யம். அப்புறம் என்ன சொல்றாரு? பஞ்ச விலக்ஷணா, பஞ்சகோஷ விலக்ஷணா. பஞ்சகோஷ அனுபவம் இருக்கிறது இல்லையா? அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ. அதிலிருந்து எது வேறுபட்டு இருக்கிறதோ அது நான். நானுக்கு நாம அர்த்தம் பஞ்சகோஷா சொல்லுவோம், பேஷா இல்ல வர்ணாசிரமத்தை சொல்லுவோம். நான் இந்த ஜாதி, இந்த கலர், இந்த தேசம் எல்லாம் நானுல, நானோட சம்பந்தம். மைக்குன்னா மைக்கு தான் இருக்கும். இது என்னது? டேபிள். இது என்னது? குதிரை. இப்படி சொன்னா ஆத்திரம் வருமா வராத? நல்லா தானே பேசிட்டு வந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு மாறிட்டீங்க? மைக்கு மைக்குன்னு தானே சொன்னோம், டேபிள் டேபிள் தானே சொல்ல முடியும். ஆனா நீ நான் சொல்றது மாத்திரம், காலையில ஒண்ணு சொல்ற, மத்தியானம் ஒன்று சொல்ற, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ற, டீ குடிச்ச பிறகு வேற ஒண்ணு சொல்ற. நீங்க உங்களுடைய ஒரு ஒரு இதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இருக்கிறத என்னன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நாள் முழுக்க பேசுறதெல்லாம் அதுல நான் வரதெல்லாம் நோட் பண்ணுங்க.
அந்த நான் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை நான் சொல்றேன், அந்த எத்தனை நான்ல எத்தனை விதமா சொல்றேன் பாருங்க. ஓகே, அதெல்லாம் சினானிமஸ் தான். ஒண்ணு வாட்டர், பாணி, ஜலம், நீலு, நீரு, இதெல்லாம் வேற வேற வார்த்தை இருந்தா கூட வஸ்து ஒண்ணு. ஓகே, அப்படி சொல்றியா? இல்ல. அன்னமய கோஷால சொல்ற, அல்லது மனோமய கோஷம் சொல்ற, இல்ல பிராணமய கோஷா சொல்ற. நான் ரொம்ப தாகமா இருக்கேன், நான் ரொம்ப தாகமா இருக்கேன்னா இப்போ அன்னமய கோஷம் சொல்ல, பிராணமய கோஷம் சொல்ற. அப்ப உடம்பு பிராணனும் சினானிமிஸா? உடம்புனா பிராணன், பிராணனா உடம்பா? இல்ல, அது வேற வேற சொல்ற. இது இந்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க இல்லையா? கன்ஃபியூஸ் தெரியல. ஏன் தெரியல? எல்லாரும் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. நீ திடீர்னு போய் இப்படி எல்லாம் பேசினா நீ தான் கன்ஃபியூஸ் பர்சன். இதுக்கு கரெக்டா தானே இருக்கும், இனே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க, நம்மளை பார்த்து சொல்லுவான். அதனால பொது இடத்துல போய் இப்படி பேசப்படாது. நீனா அன்னமய கோஷால சொல்றிய, இப்போ அப்படியே டைலாக் எல்லாம் பேசக்கூடாது. வேணா வீட்டுல டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணலாம். நீ இப்ப அன்னமய கோஷால இருக்க, ஆத்மா சுரூபத்துல வா. அதனால அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ நீ இந்த பஞ்ச கோஷால நான் சொல்றிய, அகம் பிரத்ய லட்சணா, அகம் பிரத்ய லட்சணா அங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்னாரு, இது பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. அகம் பிரத்ய லட்சணா எதுவோ அது சைத்தன்யம் சொன்னார். அது எப்படிப்பட்டது? கச்சித் அஸ்தி, ஏதோ சம்திங் ஒண்ணு இருக்குன்னு, அதுதான் சைத்தன்யம் சொன்னோம். எப்படி இருக்கிறதா? நித்தியம் அஸ்தி அப்படி சொன்னாரு. ஓகே, நித்தியம் அஸ்தி, சம்திங் இருக்கிறது சைத்தன்யம், அது அகம் பிரத்ய லட்சணால இருக்கிறது சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றாரு? அவஸ்தாத்ரய சாட்சி சன். அது அவஸ்தாத்ரயத்துக்கு சாட்சி. சாட்சினா மாத்திரம், விக்னஸ் மாத்திரம். அது அவஸ்தாத்ரயம் இல்ல அப்படி சொல்றாரு. நாம 3 அவஸ்தையில தான் இருக்க முடியும். ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. அது அடுத்த ஸ்லோகத்துல அவஸ்தாத்ரயம் இங்க சொன்னார் இல்லையா, 3 டீட்டெயிலா சொல்ல போறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன? அவஸ்தாத்ரயம், அதுக்கப்புறம் பஞ்சகோஷா. இது தவிர நீங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு 3 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு. அதை விட்டுட்டோம்னா பஞ்சகோஷா இருக்கிறது. பஞ்சகோஷா விட்டுட்டோம்னா வேற ஒண்ணும் கிடையாது நமக்கு. யோசிச்சு பாருங்க. கைவல்யம் இருக்கா? ஓகே, அது இருக்கவே இருக்கு. இதெல்லாம் இருக்கு இல்ல, அதெல்லாம் அது இருப்பு. நம்ம இருக்கிறத பத்தி பேசுறோம், இப்போ இருப்பு பத்தி பேசுறோம் இல்லையா? சோ இருக்கிறத, இதெல்லாம் இருக்கிறது, இவ்வளவுதான் இருக்கிறது. இதெல்லாம் நீ இல்லைன்னு சொன்ன. எதெல்லாம் இருக்குன்னு சொல்றமா அதெல்லாம் நீ இல்ல, விலக்ஷணா அப்படின்ட்டார். புரியுதுல? இது ஃபர்ஸ்ட் 125 சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? 126 124 25 இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் நடந்திருக்கிறது. சரியா? சரி, இப்போ அதனுடைய விளக்கத்தை 126 ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொண்டு போறார். படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போறார். அதை எடுத்தது பார்க்கலாம். 126 யோ விஜானாதி சகலம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு புத்தி தத்விருத்தி சத்பாவம் அபாவம் அகமித்யயம் யக விஜானாதி சகலம். யக மீன்ஸ் ஆத்ம சைத்தன்யம். அந்த கச்சித்துன்னு சொன்னார சம்திங், இங்க சஸ்பென்ஸ் தான் கூட. யகனா கச்சித், கச்சித்னா சம்திங். சம்திங் மீன்ஸ் சைத்தன்யம், சைத்தன்ய ஆத்மா. யக விஜானாதி சகலம். யக அது விஜானாதி சகலம். சகலம்னா எல்லாம், எவ்ரிதிங், எதெல்லாம் இருக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதோ, நோயிங். ஓகே, அப்ப நோயிங் ஆத்மா, தெரிஞ்சிக்கிறது எதுவோ அது எதுவோ அதுதான் ஆத்ம சைத்தன்யம். ஓகே, சோ இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது. இது விஜானாத்தின்றது வர்பு, ஆக்ஷன். சோ வர்புனாலே ஆக்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ ஆக்ஷன் உள்ளதெல்லாம் இன்ஆக்டிவ் ஆக முடியும். எது ஒண்ணு ஆக்ஷன் இருக்கோ ஒரு சைடுல, எது ஆக்ஷன் கொடுக்கறதோ அது இன்ஆக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஒரு காலத்துல இருக்கும், இன்னொரு காலத்துல இல்லாம போகும். அப்ப டெம்பரவரியா ஆயிடும்.
வர்பு மீன்ஸ் வர்பு எடுத்துட்டா அதுக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். ஓகே, எனி வர்பு எடுத்துக்கோங்க, நித்தியமா இருக்க முடியாது. ஓகே, அப்போ ஆத்மா விஞ்ஞானாதி, தெரிஞ்சுக்கிற ஆத்மா, நோயிங் ஆத்மானா அதுக்கு ஒன்னு ஆக்ஷன் இருக்கணும், இல்ல வில் இருக்கணும், இல்ல டைம் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஆக்ஷன், தெரிஞ்சுக்கிறது. ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. ஆத்மா அப்படின்னா இது எப்படி வரும்? இப்ப லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சன்லைட், சூரியவத்து. சன்லைட் இருக்கிறதுனால எல்லாம் பிரகாசிக்கிறது, ஆக்ஷன் நடக்கிறது, வேலை நடக்கிறது. இப்ப சன் ஒண்ணும் செய்யல. சூரியன் நீங்க காலையில எழுந்துக்கோ, மத்தியானம் தூங்கிக்கோ அப்படிலாம் சொல்லல இல்லையா? அது சிவனேன்னு இருக்கிறது, அது பிரசன்ட் பண்றது. ஆனா அதையே அந்த சன்னு ஒரே டயத்திலேயே, நல்லா புரிஞ்சுங்க, சன் ஒரே டயத்திலேயே ஒருத்தனுக்கு மார்னிங், ஒருத்தனுக்கு நைட்டு. அதனுடைய பிரசன்ட்ல ஒருத்தருக்கு மார்னிங், ஒருத்தருக்கு நைட்டு, ஒருத்தருக்கு டே, இன்னொருத்தருக்கு நைட்டு. இதுக்கு சன்னுக்கு சம்பந்தமே கிடையாது. சன்னு பிரகாசிக்கிறது, எங்கெல்லாம் பிரகாசிக்கிறதோ அதெல்லாம் டே சொல்றோம், பிரகாசிக்கிறதெல்லாம் நைட்டு சொல்லிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி சுத்துறத பொறுத்து டே நைட்டு பண்றது. ஓகே, அப்ப டே நைட் நம்ம என்ன சொல்றோம்? அனுபவத்தில் எப்படி சொல்றோம்? சன் வந்துருது டே, சன்னு சூரியன் மறைஞ்சு போச்சு அதனால நைட்டு. ஓகே, அப்படி சொல்றோம். அப்போ சன்னோட பிரகாசம், சன்னோட இது அறியறது சொல்ற, அது ஆக்ஷன் சொல்றோம். நோ ஆக்ஷன், நோ ஆக்ஷன். ஓகே, யக விஞ்ஞானாதி சகலம். ஓகே, அப்ப இங்க என்ன சொல்றோம்னா சொரூபத்தை சொல்றது. விஞ்ஞானத்தினா த பிரசன்ஸ், ஆத்மாவோட பிரசன்ட்ல எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்கிறது, அப்படி அர்த்தம். தெரிஞ்சுக்கிறதுனா, தெரிஞ்சுக்கிறதுன்னு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆத்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. விஞ்ஞானாதி சகலம்னா அவர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்காரு, நடக்கிறதெல்லாம், நம்ம நடக்கிறது போறது வரதெல்லாம் அவர் மூச்சு மூச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இல்லை இல்லையா? அப்ப விஞ்ஞானாதி சகலம்னா எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அதனுடைய பிரசன்ஸ்ல நடக்கிறது. ஓகே, இப்ப ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோ, ராஜா சபையில இருந்தாருன்னா அந்த மீட்டிங்லாம் நடக்கும். அந்த மந்திரி பிரதானிகள் அவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட் ராஜாவோட பிரசன்ட்ல. இப்ப சப்போஸ் ராஜா போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்ப மந்திரி எல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பானா? முடியாது, இம்பாசிபிள். நம்ம ஊர் பார்லிமெண்ட் கிடையாது. இப்போ அது எப்பயும் பேசுவான், உள்ளரையும் பேசுவான், வெளியில பேசுவான், கையில பேசுவான், காலில் பேசுவான், டேபிள் வச்சு பேசுவான். அது இல்ல. ராஜா மீன்ஸ் ராஜா பிரசன்ட்ல அங்க இருக்கிற சபையில இருக்க அத்தனை விஷயமும் நடக்கும். ராஜா ஒண்ணு இப்படி எல்லாம் செய்ய அப்படி சொல்லி அந்த இதுக்கு வரி கொடுத்தியா, இந்த இதுக்கு வரி வாங்கினியா எல்லாம் கேட்க மாட்டார். அவர் இருப்பாரு, அந்த பிரசன்ட்ல எல்லாம் நடக்கும். ஆத்மா ராஜாவத்து, ஆத்மா சூரியவத்து. சூரியனுடைய பிரகாசத்தில் எல்லாம் நடக்கிறது மாதிரி இது சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்துல அந்த சூரியன் நடக்கிறது. சூரிய பிரகாசம் கூட சைத்தன்ய பிரகாசம் தான், அதுக்கு ஒரிஜினல் பிரகாசம் கிடையாது. ஓகே, எதை மாதிரி? சந்திரன் மாதிரி. சந்திரன் பிரைட்டா இருக்கிறது, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. ஆனா சந்திரனுக்கு உண்மையிலேயே அது ஜடம். ஓகே, ஜட வஸ்து பிரகாசிக்கிறதுல. அது எதுகிட்ட இருந்து கடன் வாங்கினது? சூரியன் கிட்ட இருந்து கடன் வாங்கினது, ரிஃப்ளெக்ஷன் லைட் அது. ஓகே ஓகே, அதனால அந்த மாதிரி சைத்தன்யத்தினால்தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ சைத்தன்யம் தான் பிரகாசிக்கிறது. ஆனா அது விஞ்ஞானாத்தி இங்க வர்பல சொன்னா கூட அது ஜஸ்ட் செயல்படாம பிரசன்ட்ல இருக்கு. ஆத்ம சைத்தன்யம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நோயிங் ஆத்மானா எவ்ரிதிங் ஆத்மா. இது எப்படி இருக்கிறது? எந்தெந்த நேரத்தில்? நோயிங் ஆத்மா மீன்ஸ் எவ்ரிதிங் ஆத்மா. எவ்ரிதிங் ஆத்மானா எதெல்லாம் எவ்ரிதிங்? ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, அப்படி அப்படி இருக்கிறது. ஓகே, சோ இப்ப
நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கிறது. அனுபவம் ரெண்டு விதத்துல இருக்கிறது. ஒன்னு வந்து ஆக்டிவ் மைண்ட் அண்ட் பாசிவ் மைண்ட். ஆக்டிவ் மைண்ட் அண்ட் பாசிவ் மைண்ட் ரெண்டு விதத்துல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. அப்போ ஒன்னு வந்து அனுபவமா இருக்கிற செயல் ரூபத்தில் இருக்கு, செயல் பண்ணும்போது அனுபவ செயலா இருக்கிறது. இன்னொன்னு அனுபவம் இல்லாதது ஒரு செயல். ஓகே, அது என்ன? அது அவஸ்தா திரயத்துல ஃபார்ம்ல இருக்கிறது, ஃபார்மேட்ல இருக்கு. சோ எப்படி இருக்கிறது? நம்முடைய உலக அனுபவம் எல்லாமே தாட் ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகே, சோ இப்ப நீங்க அங்கிருந்து வந்தபோது, சோ இதெல்லாம் நீங்க சென்னையில இருந்து இங்க வரும்போது எந்த அது இப்ப இப்ப கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப கேட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவோம். ஏன் நான் வந்து ஓடி ஓடி வந்தேன் சார், ராத்திரி சாப்பிடவே இல்லை, எங்கேயா வண்டி நிறுத்தினா நிறுத்த கூட மாட்டாங்க. அப்படியே இப்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எந்த ஃபார்ம்ல இருக்கிறது? என்ன தாட் ஃபார்ம்ல, மெமரி ஃபார்ம். ஓகே, மெமரி கிரியேட் பண்றது. அப்போ மெமரியில இருந்து கிரியேட் பண்ணலாம் தாட். ஓகே, ஒன்னு பழைய ஞாபகத்தை வச்சுட்டு உள்ள இருக்க பதிஞ்சு இருக்கிறதுல இருந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அதுல இருந்து இது பண்ணலாம். ஒன்னு அதுல இன்னர் சைடு இருக்கிறது, அல்லது இப்ப வந்து காலம்பரல இருந்து இந்த ஹோல் ஜகத் எல்லாம் பாக்குறோம். இதுக்கு ஜகத் உங்களை தவிர மீதி எல்லாம் எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் ஜகத், யூனிவர்ஸ். ஓகே, என்ன தவிர மற்றதெல்லாம் பாக்குறதெல்லாம் ஜகத். இதெல்லாம் ஜகத்துல சேர்ந்து செகண்ட் பர்சன் ஆல்சோ ஜகத். ஓகே, தேர்ட் பர்சன் ஜகத். இந்த ஹோல் ஜடாலாம் ஜகத். இதெல்லாம் வந்து வேர்ல்டுல இருந்து வர தாட் எடுத்துக்கிறோம். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிறது, அல்லது ஏற்கனவே அனுபவிச்சதுல இருந்து கிடைச்சதுல இருந்து திருப்பி ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு விஷயம் தான் இருக்கிறது. அப்போ வேர்ல்டு கிரியேட் தாட் அண்ட் மெமரி கிரியேட் தாட், அப்படி சொல்லலாம் இல்லையா? அனுபவம் ரெண்டு வகைப்படுறது, எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது வந்து ஆக்டிவ் மைண்ட். ஆக்டிவ் மைண்ட், ஆக்டிவ் மைண்ட்ல டூ டைப்ல அதுக்கு தாட் ஃபார்ம் பண்ணலாம். ஒன்னு வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற சேர்த்து வச்சிருக்க மெமரியோட இருந்து எடுத்துக்கலாம். ரெண்டு தாட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப வந்து இப்ப கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கனவுன்றது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? இது எக்ஸ்பீரியன்ஸ். கனவு இருக்கு இல்லையா, ட்ரீம். ட்ரீம்ல இருக்கிறது எது? கேசட். ஏற்கனவே கேசட் ஆயிடுச்சு, அது மெமரி தாட். அது ஓகே. நனவுல இருக்கிறது இப்ப இருக்கிறது என்ன? நனவுல இருக்கும். கனவு ட்ரீம், நனவு ஜாக்கிரத அவஸ்தா. இப்ப இருக்கிறது நமக்கு என்ன? இப்ப நான் பேசுறது உங்களுக்கு காதுல விழுறதுல, இந்த நான் பேசுறது உங்க காது மூலியமா அந்த தாட் ஃபார்ம் உள்ளுக்குள்ள போறது. ஓகே, சிலருக்கு போகலாம், சிலருக்கு போகாம இருக்கலாம், அது வேற விஷயம். இந்த காது மாத்திரம் பியூட்டிஃபுல் சிஸ்டம். கண்ணு இப்படியே இருக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல் சிஸ்டம் இருக்கிறது. காதுக்கு மாத்திரம் பகவான் கொடுத்துருக்கான். இப்ப நீங்க வந்து என்ன பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இங்க பாரு அப்படி சொல்லலாம். இங்க பார்த்துட்டு அதனால காதுக்கு அத்தனை சக்தி. அது வந்து உங்க மாமியார் கிட்ட பண்ணிக்கணும். புரியுதா? இங்க வந்து கிளாஸ்ல பண்ணிடுவோம் அதே இது ரகசியத்தை. அப்படியா அப்படியா எதுக்கு கேட்கிற? அவளுக்கு சொல்றதுக்கு ரைட் இருந்தா உனக்கு கேட்கறதுக்கு கேட்காம இருக்கலாமே. உனக்கு ரைட் இருக்க இல்லையா? ஆனா கேட்கற மாதிரி கேளு, கேட்காத. புரியுதா? அப்படி வச்சுக்கலாம். புரியுதா? எல்லாத்தையும் எல்லா சொற்களையும் எதுக்கு வாங்கிக்கணும் உள்ளர? எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. காதுக்கு தான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கானே பகவான். ஏன் எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சொல்லு. அப்புறம் அப்புறம் ஆனா கண்டினியூட்டி இருக்கணும் பேசுறதுல, இல்லாட்டி நம்மள ஒத்துக்க மாட்டாங்க. அதனால மெமரி தாட் அண்ட் எக்ஸ்டர்னல் தாட். சோ எக்ஸ்டர்னல் தாட் எல்லாம் ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தான்றது மெமரி தாட். அப்ப நம்ம மனசுல வந்து ஆக்டிவ் செயல் விருத்தி நமக்கு எப்படி இருக்கிறதுனா வேர்ல்ட் அண்ட் மெமரி. அதுக்கப்புறம் மனசு வந்து பாசிவ் ஆயிடுறது, ஒரு தாட்டும் கிடையாது. அதுங்க தியானத்துல ரொம்ப சுத்தம்.
சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தையில மைண்ட் வந்து பாசிவ் ஆயிடுறது, எல்லாம் டிசால்வ் ஆயிடுறது. ஓகே, அப்போ தாட்லெஸ் ஸ்டேட். அப்போ தாட்ஃபுல் மைண்ட் ஆர் தாட்லெஸ் மைண்ட் சொல்லமா? ஓகே, சோ அப்படி நமக்கு இருக்கிறது. ஆனா இந்த தாட்ஃபுல் மைண்ட்லயும் தாட்லெஸ் மைண்ட்லயும் ஒரு ஆள் மாத்திரம் முடிச்சுட்டே இருக்காரு. அவர் ஃபுல் டே அண்ட் நைட் டியூட்டி வாட்ச்மேன். அவர் யாருன்னா அவர் தான் ஆத்ம சைத்தன்யம். தான் அவர் வந்து நீ மூச்சுட்டு இருந்தாலும் மூச்சுக்காம இருந்தாலும் தாட் இருந்தாலும் தாட் இல்லாம இருந்தாலும் இந்த தாட் இல்லாதையும் பிரகாசிக்க செய்யறது அது சைத்தன்யம். இப்ப சூரியனுக்கு இருட்ட பிரகாசிக்க முடியாது. சூரியன் வந்து இருட்ட பிரகாசிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. ஆனா என்னுடைய சைத்தன்யம் புத்தி எனக்கு தெரிஞ்சது தெரியாது ரெண்டுத்தையும் பிரகாசிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சதையும் பிரகாசிக்க முடியும், தெரியாததையும் பிரகாசிக்க முடியும். ஓகே, அப்படி ரெண்டு இருக்கிறது. சரி, இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு, இந்த சொரூபம் எப்படி இருக்கிறது சொல்றாரு. இந்த சைத்தன்ய சொரூபம் எப்படி, ஆத்ம சைத்தன்ய சொரூபம் எப்படி இருக்கான்? இவருடைய வார்த்தை சொன்ன சங்கருடைய வாழ்த்துல அகம் இதி அயம் ஆத்மா, அகம் இதி அயம் ஆத்மா. அகம் இதி அயம், இங்க அயம் மாத்திரம் சொல்லிட்டாரு. ஓகே, சோ அயம் மீன்ஸ் ஆத்மா அப்படி நீங்க போட்டுக்கணும். அகம் இதி ஆத்மா, நான் நான் சொல்றது அந்த நான்ன்றது சகலம் விஜானாதி. சோ அயம் ஆத்மா அது சகலம் விஜானாதி, எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க கூடியதாக இருக்கிறது. எந்தெந்த விஷயத்தில் இருக்கிறது? ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி அவஸ்தல விஜானாதி. விஜானாதின்றது இது ஒன்லி ஃபார் பிரசன்ஸ், நாட் வர்ப். அது தொழில் கிடையாது. தொழில் சொன்னா அதுக்கு ஆரம்பம் முடிவு இருக்கணும், ஆதி அந்தம் இருக்கணும். அப்படி கிடையாது. ஓகே, இந்த 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா? சோ இந்த 3 விஷயத்துல எப்படி இருக்கிறது? இது டெக்னிக்கல் வேர்டு. இப்ப நம்ம சொன்னதே டெக்னிக்கல் வேர்டு. என்ன சொல்றாரு சங்கரா? புத்தி தத்விருத்தி, புத்தி தத்விருத்தி. ஓகே, இப்போ புத்தி தத்விருத்தி சத்பாவம், புத்தி தத்விருத்தி சத்பாவம். சத்பாவம்னா பிரசன்ஸ். சத்பாவம் மீன்ஸ் பிரசன்ஸ். எதுல இருந்து? புத்தி தத்விருத்தி. சோ தத், இங்க புத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, தத்விருத்தி. புத்தி கமா தத்விருத்தி. அப்படின்னா புத்தி இருக்கிறது, தத்துனா புத்தி. இங்க புத்தியினுடைய விருத்தி இருக்கிறது, புத்தியும் இருக்கிறது, புத்தி விருத்தியும் இருக்கிறது. எதுவோ அது சத்பாவம், சத்பாவம். அப்போ நீங்க எதெல்லாம் உங்களுக்கு தெரியறதோ பிரசன்ஸ் ஆகிறதோ அந்த புத்தியில இருக்கிற புத்தி விருத்தி தாட்டு, அந்த தாட்டு தான் ஞானமா இருக்கிறது. எனி தாட்டு உள்ளுக்குள்ள எல்லாமே நீங்க எதுவுமே ஞானமா பேச முடியாது. இப்போ இந்த பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளர தாட் ஃபார்ம்ல இருக்கிறது அது. அதுக்கு அதனால என்னால ஞானத்தை சொல்றது. ஓகே, ஞானம் மீன்ஸ் விருத்தி. விருத்தி ஞானம் தான். எவ்ரிதிங் தாட் விருத்தி. விருத்தி மீன்ஸ் தாட். அந்த விருத்திக்கு இல்லாம இருக்கிறது. சரி, இங்க புத்தி தத்விருத்தி சத்பாவம் ஜாக்கிரத சொப்பன அவஸ்தையில இருக்கிறது. ஓகே, ஜாக்கிரத சொப்பன அவஸ்தையில இருக்கிறது. ஓகே, இப்போ உறக்கத்துல ஸ்லீப்ல சுஷுப்தி அவஸ்தையில அது எப்படி இருக்கான்? தத் அபாவம். அங்க சத்பாவம் சொன்னோம், இங்க தத் அபாவம். சத்பாவம் மாதிரி இது தத் அபாவம் அப்படி கிடையாது. இது 2 வார்த்தை இருக்கு, தத்து அபாவம். தத்து கமா அபாவம் அப்படி சொல்லணும். புத்தி புத்தி விருத்தி சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி தத்துனா இங்க என்ன வருது? தத்துனா புத்தி பிளஸ் புத்தி விருத்தி அபாவம். அட பாவமே, அப்படி இல்ல, இது தமிழ் பாவம் இல்ல. பாதி அபாதி, பிரகாசிக்கிறது, பிரகாசம் இல்லாம இருக்கிறது, டிசால்வ் ஆகிறது. ஓகே, அதுக்கு சொல்றது. அப்ப அபாவம் மீன்ஸ் புத்தி புத்தி விருத்தி அபாவம். சுஷுப்தியில புத்தியும் கிடையாது, புத்தி விருத்தியும் கிடையாது.
அந்த ஒரு நிலைமை எப்படி இருக்கிறது? நமக்கு துக்கமா இருக்கு இல்லையா? உறக்கத்துல துக்கமா இருக்கு. இப்போ முள்ள வச்சு குத்தின்ற பிறகு வெளியில எப்படி தெரியுது? வலி இருக்குல்ல. அப்ப குத்துறதுனால தான் வலி தெரியுது இல்லையா? அப்ப எழுந்த பிறகு சந்தோஷமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது தூங்கிறதுனால சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுல? எப்பா அப்படி சரியா? ஒரு காரியம் நடக்கிறதுனால இப்ப அந்த சாப்பாடு வைக்கும் போது தெரியுதே, சாப்பாடு போட்டு முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறது, என்ன நடக்கிறது, இதெல்லாம் ரகசியம் இருக்குல்ல. அப்படி உள்ள போறதா? சிலது ஜடம். நேத்திக்கு போட்டது ஒரு மாதிரி போட்டேன், இன்னைக்கு போட்டது ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்றேலா? அதுதான் 20 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். என்னத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் இனிமே மாத்த முடியும்? எதை மாத்த முடியும்? நீனும் மாத்திக்க மாட்ட, நானும் மாத்த முடியாது. ஏதோ போடுறத போடு. அதனால எக்ஸ்பிரஸ் ஆகும். எப்போ அது வாய்க்குள்ள வைக்கும் போது எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அது போல நீ தூங்கின பிறகுதான் தூக்கம் தான் சந்தோஷத்தை கொடுக்கிறது. எப்படி தெரியுது? 2 நாள் தூங்கலன்னு வச்சுக்கோங்க. அப்படி பாருங்க, 2 நாள் தூங்கலன்னு வச்சுக்கோங்க கண்டினியூஸா. 4-5 நாள் தூங்கலன்னா அவரை போய் தொடுங்க, எப்படி இருக்காரு? அல்சேஷன் மாதிரி போடுங்க. நான் என்ன சொன்னேன்? நீ அவர் நிலையில இல்ல. புரியுது? இப்போ அப்போ உறக்கத்துல தெரியுதுல்ல. அப்போ உறக்கத்துல புத்தி கிடையாது, புத்தி விருத்தி கிடையாது. புத்தி கிடையாது, புத்தி விருத்தி கிடையாதுன்னா புத்தியும் புத்தி விருத்தியும் ஜாக்கிரத அவஸ்தையில சொப்பன அவஸ்தையில இருக்கிறது. ஜாக்கிரத அவஸ்தையில சொப்பன அவஸ்தையில இருந்து புத்தியும் புத்தி விருத்தியும் இருக்கிறதுனால என்ன ஆகிறது? சம்சாரம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? சம்சாரம் மீன்ஸ் பிரச்சனைகள் இருக்கிறது, சுக துக்கம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது. எல்லாம் எப்ப இருக்க? தூக்கத்திலே இருக்குன்னு சொல்லக்கூடாது. தூக்கத்தில் இருந்தா அது கிடையாது, தூக்கமே கிடையாது. ஓகே, சரி. அப்போ சில பேர் மோட்சம் சொன்னா அதுல தூங்கி போயிட்டா. தூங்குறவனுக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது. எப்ப மாதிரி அசமஞ்சி மாதிரி தூங்கிட்டான்னு வச்சுக்கோ, ஒண்ணு தாமசிக்கு போயிடணும். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுவார், தூங்குவார். வாயை திறக்கும் போது சாப்பிடுவார், வாயை முடுக்கும் தூங்குவார். முடிஞ்சு போச்சு அவர் லைஃப். கும்பகர்ணம் மாதிரி. அப்படின்னா லைஃப் இருக்கு, அது கூட லைஃப் தான். அப்படி இருந்துட்டா சந்தோஷமா தான் இருக்கும். நோ. சரி, சமாதி ஸ்டேட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. சமாதி ஸ்டேட்ல ஒரே ஆனந்தமா இருக்கும், சுகமா இருக்கும். திருப்பி மூச்சுன்னா, திருப்பி சமாதி விட்டுனா சமாதி அப்ப என்னாச்சு? என்ன டென்ஷன்? பாஸ்ட் சமாதி, இப்போ டென்ஸ். அதுக்கு பேர் பாஸ்ட் டென்ஸ் பேரு. அதனால இவர் பாஸ்ட் டென்ஸ் தான். அதனால சமாதியும் லாங் ஸ்லீப்பா இருக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ உறக்கத்துல உனக்கு விருத்திகள் இல்லை. அங்க புத்தி, அப்ப புத்தி பங்கன் பண்ணா நல்லதா கெட்டதா புரிஞ்சுதா? இப்போ புத்தி விருத்தி. அது புத்தி இல்லைன்னா யாரும் கோச்சுக்க வேண்டாம். ஒரே ஒரு கோச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற? எனக்கு தெரியும். நீ சொல்லக்கூடாது, அப்படி வேணா சொல்லலாம். புரியுதா? அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் தாட், சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த, கேட்ட மாதிரி இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம். சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த, இந்த 5 விஷயத்துல தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது, அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவம் எந்த சாப்ட்வேர்ல இருக்கிறது? தாட் சாப்ட்வேர்ல இருக்கிறது எல்லாம். ஓகே, சவுண்ட் சொல்லுவாங்க இந்த சாப்ட்வேர்ல இல்லையா? சவுண்ட் அப்படி சொன்னா அது சாப்ட்வேர் இதெல்லாம் இருக்கிறது. நம்முடைய சாப்ட்வேர் விருத்தி. ஓகே, தாட் பேட்டர்ன்ல இருக்கிறது எவ்ரிதிங். ஓகே, சோ இந்த எனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இன்னருக்குள்ள இருக்கிறது. அதனால இன்னர் சப்த பிரபஞ்சம். இப்ப இன்னர் தாட் வேர்ல்டு எப்படி தெரியுது? இப்ப சப்போஸ் காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, காது மாத்திரம் கேட்கலன்னு வச்சுக்கோங்க,
பெரிய உலகத்தை நீங்க பாஸ் பண்ணிடலாம், அல்லது உங்களுக்கு பெரிய விஷயத்தை இழந்துருவீங்க. காது கேட்கலன்னா நன்மை இருக்கு, தீமையா இருக்கிறது. சிரவணம் நடத்தவே முடியாது, பண்ணவே முடியாது. அதெல்லாம் மோட்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் அந்த ஆளுக்கு. காது மாத்திரம் செவிடாடுச்சுன்னா, ஒண்ணு நிதித்தியாசனத்துல காது செவிடாடுச்சுன்னா சிரவண மனத்துல பெஸ்ட். ஓகே, பெஸ்ட். அது பகவானே காது இதுவா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, கேட்ட அந்த ஆத்ம தத்துவத்தையே நினைச்சுட்டு இருப்பேன். மீது எல்லாம் காதிலேயே விழாது, படாது. அது ஈஸி. உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், காதல வேலையா அப்படின்னு கேட்கறல, அது நல்லது. அது சப்போஸ் சிரவணத்துக்கு முன்னாடி காது மந்தமா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம் அந்த ஆளு, வெரி டிஃபிகல்ட் தான். அப்போ இந்த காது கேதாளருக்கு அந்த சப்த பிரபஞ்சம் நாட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ எனி யுவர் ஸ்பரிஷ பிரபஞ்சம் ஆர் ரூப பிரபஞ்சம் ஆர் கந்த பிரபஞ்சம், எவ்ரிதிங் டோட்டல் இருக்கு. பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், அதாவது விருத்தி சமூகம். ஓகே, அதெல்லாம் ஒன்னொன்னும் நமக்கு உள்ள இருக்கிறதுப்பா. அதெல்லாம் ஜாக்கிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தையில இருக்கிறது. ஓகே, பண்டில் பண்டிலா இருக்கிறது. சமூகம்னா கூட்டம். எந்த கூட்டம்? விருத்தி கூட்டம். அந்த விருத்தி கூட்டம் எதுல இருக்கிறது? சப்த பிரபஞ்சம், அப்புறம் ரூப பிரபஞ்சம். கேட்டதுல ஏகப்பட்டது இருக்கிறது, ஒரு பெரிய குரூப் இருக்கு. தாட்ட, அதுக்கப்புறம் தொட்டு ஸ்பரிஷத்துல இருக்கிறது. இதெல்லாம் தொடப்படாது. பூலாம் தொட்டு பார்க்கலாமே, ஸ்பரிஷெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? இங்க இங்க பள்ளி இருக்கு பாருங்க, இந்த பள்ளி கூட வீட்டுல இருக்க பள்ளி மாதிரி இருக்காது. அதுல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். நேற்றுக்கு ஒரு ஜந்து ரகு கிட்ட காட்டினேன். கடுகு மாதிரி இருக்கிறது. அந்த நத்தையாரை ஒன்னு படிச்சிருப்பல, அந்த முதுகுல ஒரு இது ஏத்தின்னு வருமே, அதுல குட்டி ஃபார்ம், வெரி குட்டி ஃபார்ம். அது பியூட்டிஃபுல்லா இருக்குது. அத்தனைலாம் இருக்கிறது அது. ஓகே, சோ அதனால இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி அவர் போய் தொட்டு பார்த்தார். அதை தொட்டு பார்த்தா உள்ளர சுருக்கீங்களேன். ஸ்பரிஷ பிரபஞ்சம். ஓகே, கந்த பிரபஞ்சம். ஸ்மெல் வரும் திடீர்னு இப்படி எல்லாம். அதெல்லாம் அந்த ஸ்மெல் இதுக்கு தெரிஞ்சிடும். எர்த்து குயிக்கப்போ நான் இந்த சின்ன சின்ன மிருகத்துக்கெல்லாம் உடனே தெரிஞ்சிடும். அதுக்கு அந்த உணர்வு நம்மளை விட சட்டில்ட்டு அதுக்கு தெரியுது. இந்த கோட்டாலாம் இருக்கு, ஆந்தா எல்லாம், அதுக்கு ராத்திரிக்கு நல்லா பார்க்கும். திருஷ்டி இருக்கு, அதுக்கு கூர்மையான பார்வை இருக்கு. நம்மளோட விசேஷமா நிறைய பேருக்கு நிறைய இது இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரபஞ்சம் அதெல்லாம் சப்த பிரபஞ்சம் அண்ட் ரூப பிரபஞ்சம் அண்ட் கந்த பிரபஞ்சம்லாம் இருக்கிறது. இப்படி 5 லெவல்ல சமூக கூட்டம் இருக்க. அது எப்ப இருக்கிறது? ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கிறது, அப்புறம் சொப்பன அவஸ்தையில இருக்கிறது, அப்புறம் 2 தான் இருக்கு. கரெக்ட். அப்போ சுஷுப்தி அவஸ்தையில ஆப்சன்ஸ் ஆஃப் விருத்தி. ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் விருத்தி. அப்போ சரி, அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் விருத்தியில க்ளோஸ்ட். சினிமா டைம் க்ளோஸ்ட். தியேட்டர் எல்லாம் மூடிப்படுவாங்க எல்லாத்தையும். சோ கவுண்டர் க்ளோஸ்ட். ஓகே, எவ்ரிதிங் க்ளோஸ்ட். தட் அதே சேம் வே சைத்தன்யா க்ளோஸ்ட். இன்னைக்கு கிடையாது, ராத்திரி முடிஞ்சு போச்சு, மூடு எல்லாத்தையும். அப்படி மூடுறது இல்லை, அப்பயும் சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. ஓகே, அதனால சைத்தன்யம் இருக்கிறதுக்கு அது எப்பொழுதும் இருக்கிறது. ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி அவஸ்தா அது புத்தி புத்தி விருத்தி அல்லது தத் அபாவம். இது 2 வகையில இருக்கிறது. ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்குன்னா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது எதுவோ விஜானாதி. ஓகே, அந்த விஜானாதிக்கு இது அர்த்தம். அதாவது புத்தி புத்தி விருத்தி சத்பாவம் அண்ட் புத்தி புத்தி விருத்தி அபாவம் விஜானாதி இது ஆத்ம சைத்தன்யம். அத சொல்ல போறாரு அடுத்த ஸ்லோகத்துல.
எப்படி சொல்றாரு பார்க்கலாம். யஃ பஷ்யதி ஸ்வயம் சர்வம் என்ன பஷ்யதி கச்சன யச்சேதயதி புத்யாதி ந தத்யம் சேதயத்யயம் அயம் 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 சம்திங். அது என்னது? சைத்தன்யம். அந்த அயம் அந்த ஆத்ம சைத்தன்யம், சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கிறது? யக ஸ்வயம் சர்வம் பஷ்யதி. ஓகே, ஸ்வயம் பஷ்யதி. இப்போ நீங்க பார்க்கிறது எதனால பார்க்கிறீங்க? கண்ணு கொண்டு பார்க்கிறோம். ஓகே, சாப்பிடுறது கையினாலையும் வாயினாலையும் சாப்பிடுறோம். கருவிகள் இல்லாம எது ஒண்ணு செய்ய முடியாது. ஓகே, எந்த ஒரு விஷயம். இப்ப சயின்டிஸ்ட் ரொம்ப 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 மைனூட் விஷயத்தையும் பார்க்கிறான். எதனால பார்க்கிறான்? இந்த கண்ணால பார்க்க முடியாத விஷயத்தை இந்த கண்ணுல இருந்து ஷார்ப்பான விஷயத்தை எதனால பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப். ஓகே, ஒரு ஸ்கோப்பும் இல்லாம இந்த ஆத்ம சைத்தன்யம் எல்லாத்தையும் பார்க்கிறதா. ஓகே, ஏன்னா அதுதான் அதுவாவே இருக்கிறது. ஸ்வயம் பாதி. இப்ப நம்ம பார்க்கிறோம்னா பார்க்கிறது இப்ப நீங்க சயின்ஸ் புக்ல எழுதியிருப்பாங்க, கண்ணு படம் வரைந்து அதன் பாகங்களை குறித்து அது வேலை செய்யும் விதத்தை விளக்குக. 15 மார்க் இல்லையா? விளக்குன்னு விளக்கணும். அதுல ஒன்னொன்னுக்கு மார்க் போடுவான். அது நல்லதுதான். அது பார்ட் இதுக்கு பண்ண இதுக்கு பண்ண மொத்தத்துக்கு கொஞ்சம் நீங்க ஃபண்டமெண்டலே மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்துக்கு ஃபண்டமெண்டலே மாத்திட்டீங்க. ஆனா கூட கண்ணுக்கு நீங்க வரைஞ்சீங்களா அதுக்கு மார்க் போடுவான். ஏன்? கண்ணோட பார்க்கிறதுன்னு அதுக்கு ஒரு மார்க் போடுவான். இந்த ஃபண்டமெண்டல் மாதிரி ஃபண்டமெண்டல் தப்பா சொல்லிட்டிய எப்படி மார்க் போட முடியும்? அதுக்கு கிடையாது. நீ அந்த பேராகிராஃப் மாத்திரம் தப்பு பண்ணிட்டு அதை மாத்திரம் விட்டுருவான். இது கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் மார்க் வாங்க முடியுது. மொத்தத்துக்கு கான்செப்டே ராங்கா பண்ணிட்டு அது வேதாந்தி டீச்சரா இருந்துன்னு வச்சுக்கோ, மொத்தத்துக்கு ஒரே அடி அடிச்சு விடுவான். சரியா? சரி, இப்போ அதாவது புக்குல இருக்கிறதா எழுதணும். நான் என்ன பண்ண, SSLCல டல்ஹவுசி பிரபு பத்தி கேட்டான். அது 5 மார்க் கொஸ்டின். அது டல்ஹவுசி அயோக்கியன், மகா முரடன், இந்த தேச துரோகி அப்படிலாம் எழுட்டேன் நான் SSLCல ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல. எங்க டீச்சர் கத்தினா பாருங்க என்ன, பரீட்சடா எக்ஸாம் SSLCனா அப்போ 12 11 வரைக்கும் இருக்குமா, 11th வரைக்கும் இருக்கும். அது லைஃப் கேரியர் ஸ்பாயில் ஆயிடும். அதுதான் எல்லாரும் சொல்லுவோம், கேரியர் ஸ்பாயில் ஆயிடும். இன்னும் கேரியர் ஸ்பாயில் ஆயிடும் இல்ல. நான் என்ன தப்பு பண்ணினேன்? உள்ளதான், உள்ளதை எழுதாதரா, புக்குல இருக்கிறத எழுது. புக்குல என்ன இருக்கிறதோ அதை எழுதணும். அதுக்குதான் மார்க். உனக்கு தெரிஞ்ச கான்செப்டுக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உண்மையிலேயே அப்ப எனக்கு தெரியாம போச்சு, இல்லைன்னா இதையும் இப்படிதான் எழுதிருப்பேன். கண்ணு பார்க்கறது இல்ல. கண்ணு பார்க்கறதுன்னா அவன் என்ன போட்டுக்கான் சயின்ஸ்ல, பிரெயினுடைய செல்லு பிரெயின் பண்ணி இந்த கண்ணோட தலைக்கீழ் பிம்பத்துல இது போட்டோ பண்ணி அதுக்கப்புறம் பிரெயின்ல கொடுக்கறது. அது ஒரு நர்வ்ஸ் இப்படி கொடுத்து, இது வேற சயின்ஸ் டீச்சர் வேற விவரமா சொல்லி அதை வேற மனப்பாடம் பண்ணி அதை வேற எழுதணும். இப்போ நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க, துக்கமா இருந்தீங்கன்னு வச்சுங்க, எதிர்க்க வர நமக்கு தெரிஞ்ச ஆளு கூட தெரியாத. சயின்ஸ் பிரகாரம் கண்ணு தானே பார்க்கிறது, பார்த்தா தெரியணும்ல. ஓ, அப்போ பொருள்லாம் பார்க்கிறதுனா என் கண்ணு தான் பார்க்கிறது. ஆனா கண்ணு பார்க்கிறதா அல்ல, கண்ணுக்கு பின்னாடி ஒரு பாஸ் இருக்கிறார், அவரு தான் பார்க்கிறார். யாரு? மைண்ட். ஓகே, அப்போ மனசு தான் பார்க்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு கருவி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணு கருவி, அவர் பார்க்கிறது. அதனால தான் தொட்டுப்பார், முகர்ந்து பார், கேட்டுப்பார்.
பார் 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 கேட்டு பார். அவங்க இல்ல வரல, அதனால அது பாட்டு தெரியாது. அது பார். எல்லாத்தையும் பாருன்னு சொல்றது கேட்கறதுன்னு சொல்லணும். நல்லா சுவைச்சு பாத்தீங்களா அப்படி சொல்றல, சுவைச்சு பாக்குறத சுவைச்சில பார்க்கணும். சுவைச்சு பார்க்கிறது அது அப்போ கண்ணு பார்க்கிறது, சுவைச்சு பார்க்கிறதும் கேட்டு பார்க்கிறதும் முகர்ந்து பார்க்கிறதும் மனசு செய்யக்கூடிய இந்த இந்திரியங்களை வச்சு மனசு ஒர்க் பண்றது. ஓகே, அப்போ எனி ஒர்க் கருவிகள் இல்லாம அது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஆனா இது எப்படி இருக்கிறது, நம்ம ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னா அது கருவிகள் இல்லாம ஸ்வயம் ஸ்வயம் சர்வம் பஷ்யதி. இது பஷ்யதி பார்க்கிறது, சர்வம் எல்லாத்தையும் பார்க்கிறதா. அது வேற சொல்றது, ஒண்ணு கூட விடல. நம்ம மனசு நமக்கு முன்னாடி இருந்து சிலதை பாரு சிலதை பார்க்காம போயிடும். உனக்கு பகல்லே பசுமாடி தெரியாது. சில பேருக்கு திட்டுவா, காலில் உனக்கு காலில் கண்ணு வைக்கணும்டா, உனக்கு காலில் கண்ணு வைக்கணும் அப்படி. இதெல்லாம் நமக்கு வச்சனாலா இருக்கிறது. எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, நம்ம எத்தனை தடவை தள்ளி விட்டுருப்போம். ஓகே, ஆனா இந்த ஆத்ம சைத்தன்யம் சர்வம் பஷ்யதி, எல்லாத்தையும் பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது? ஸ்வயம் ஸ்வயம் சர்வம் பஷ்யதி. யக எது ஒன்று எல்லாத்தையும் பார்க்கிறதோ, எல்லாமா சுயமாக இருக்கிறதோ, எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் இல்லாம அது அதுவாகவே பார்க்கிறதோ எதுவோ அது ஆத்ம சைத்தன்யம். சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்துக்கு ஆத்மான்னு பேரு. ஓகே, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆத்மா சைத்தன்யம் எல்லாம் சொல்றீங்க. நான் சிலதுதான் பார்க்க முடியும், சிலது பார்க்க முடியாது. கடைசி கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் சிலதுதான் பார்க்க முடியும், சிலதுதான் பார்க்க முடியாது அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? சங்கரர் தான் பாவம். அதனால யக ஸ்வயம் சர்வம் பஷ்யதி. ஸ்வயம் பஷ்யதி மீன்ஸ் பிரகாசிக்கிறது. ஓகே, எல்லாம் விளக்கு விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்குவது விளக்கு, விளங்க வைப்பது விளக்கு. விளக்குன்னா விளக்குன்னா என்ன? லைட். ஓகே, லைட் பிரகாசம். அப்போ எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது ஸ்வயம் பாதி. இது எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது எதுவோ அதுதான். சரி, அதனால கட்டோபனிஷத்து என்ன சொல்றது? நதத்ர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் ந சந்திர தாரகம். தாரகம் ஓகே, தாரகம் என்ன? ஸ்டார்ஸ். நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்த மனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வம் இதம் விபாதி. அனுபாதி விபாதி சர்வம் பாதி எல்லாம் வருது. பாதி வடபாதி தென்பாதி மாதிரி சொல்லக்கூடாது தஞ்சாவூர்ல. ஓகே, பாதி. ஓகே, ஆமா சார், அவனால நான் பாதிக்கப்பட்டோம் சார், அது இல்ல. இது பாதி, பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிறது. அவர் அந்த கோயில்ல நீங்க இப்ப சொல்றாங்களோ தெரியல, பழைய காலத்துல சொல்லுவாங்க நதத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம். பாத்தீங்களே, அங்க பெரியவா வந்திருப்பார். அவர் பெரிய ஆளு. பெரிய ஆளுன்னா என்ன? நிறைய ரூபாய் போடுவார் தட்டுல. நதத்திர சூரியோபாதி நச்சந்திர வாங்கோ. இங்க ஒரு ஆர்த்தி காட்டுவாரு. அவருக்கு பாத்தி குத்தோயம் அக்னிகி. இங்க என்ன சொல்றாரு குருக்கள்? என்ன பண்றாரு? நீ தான் சர்வமா இருக்கிற. எல்லாம் சந்திரன் சூரியன் எதெல்லாம் பிரகாசிக்கிறது? சந்திரனால விளங்குறது, சூரியனால விளங்குறது, அப்புறம் மின்னல்னால விளங்குறது. வித்யுத், வித்யுத்னா மின்னல், தாரகம்னா ஸ்டார், இதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஓகே, தீபத்தினால விளங்குறது, எல்லாமே வெளிச்சம் கொடுக்கிறது. எல்லா பிரகாசமும் பிரகாசிக்கிறது. குத்தோயம் அக்னிகி, நான் காட்டுற இந்த கற்பூர தீபம் அது அது என்ன மாத்திரம்? ஏன்னா சந்திரனுடைய ஒளி சந்திரனது கிடையாது, சூரியனுடைய ஒளி சூரியனது கிடையாது, நட்சத்திரனுடைய ஒளி நட்சத்திரத்து கிடையாது, அக்னியினுடைய ஒளி அக்னி கிடையாது. நான் காட்டுற இந்த சூரிய இந்த தீபம் இருக்க, இந்த தீபம் மாத்திரம் எப்படி எம்மாற்றம்? அது கூட நீ தான் இருக்குது. ஏன்னா
நீ பாதி, இதெல்லாம் அனுபாதி. ஓகே, நீ பாதி, இதெல்லாம் அனுபாதி. சூரியன் உதாரணத்துக்கு சூரிய பிரகாசம் பாதி, சந்திர பிரகாசம் அனுபாதி. அனுகமிஷ்யதே அனுபாதி. அது பின்பற்றி வருவது எதுவோ அது அனுபாதி. ஓகே, அப்ப சந்திரன், இப்போ சந்திரன் இருக்கிற சந்திரனுடைய ஒளி எதனால இருக்கிறது? சூரியனால தான் இருக்கிறது. ஓகே, சரி. அதனால சர்வம் இதம். இதம் இதம்னா எப்பெல்லாம் இதம் சொல்றோமோ இந்த ஹோல் ஜகத்தை குறிக்கிறது. ஓகே, இதம் சர்வம், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தஸ்ய பாசா விபாதி, இது எல்லாமே ஆத்ம சைத்தன்யம், பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம், அது பாதிக்கிறது. அப்போ அப்படி தெரிஞ்சுட்டுனா எப்படி ஆகுமா? பகவான் கீதையில அழகா சொல்றார், நதத் பாஷ்யதே சூரியः நசசாங்கோ ந பாவகः யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பிறவத்துக்கு மும்முரமா படிக்க சொன்னது. இது இங்க சொல்றது புக்கு கொண்டு வந்தீங்களா யாராவது? அது இதுல இருக்கிறது. பாலவிகார் புக் எடுத்துட்டு வந்து அங்க படிச்சு சொல்லணும். சித்ராம்மா பாத்துக்கோங்க, எல்லாரும் நடுவில் சாப்பிட்டு போறாங்க. யத் கத்வா நனிவர்த்தந்தே, யத் கத்வா, இது மாதிரி நீ தெரிஞ்சுண்டேன்னா என்ன ஆகுமா? நனிவர்த்தந்தே, சகல துக்கமும் ஓடிப்படும், சம்சாரம் போயிடும் அப்படின்றார். இது தெரிஞ்சுடுத்துனா சகல சம்சாரம் விடும். நாரதர் பெரிய ஆளு, ஸ்காலர்ஸ், 64 விஷயத்துல எம்ஏ அவர். நமக்கு ஒரு எம்ஏக்கு 20 வருஷம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஆனக்கட்டி ஆசிரமத்தில் 2 எம்ஏ வாங்கின ஒருத்தர் இருக்காரு கிச்சன்ல, மாமா எம்ஏ புரியுதா? அதனால சோ அவர் 64 ஆர்ட் சயின்ஸ்ல பெரிய ஆள், பெஸ்ட் பர்சன். ஆனா அவர் சோகமா இருந்தார். அப்புறம் சனத்குமார் கிட்ட நான் சோகமா இருக்கேன், என்னுடைய ப்ராப்ளம் இருக்கிறது அப்படின்னு. ஓகே, உனக்கு எல்லா வித்தியும் தெரியும், சரி ஆத்ம வித்தியை தெரியுமா? அது ஒண்ணுதான் தெரியாது, எல்லாம் தெரியும், பிரயோஜனமே இல்லை. ஆத்மவித் சோகம் தரதி, நீ உன்னை தெரிஞ்சுனா சகல பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஓகே, தத் ஸ்வயம் பிரகாசம், ஆத்மாவை, பிரம்மனை. அப்படி சூரியக நா பாஷ்யதே, சசங்கக நா பாஷ்யதே, பாவக ந பரமம் தாம. அது போல எது சூரியன் இல்லையோ, சசங்ககன சந்திரன், பாவகன அக்னி, அக்னி இல்லையோ, பரமம் தாம, அது எல்லாம் உன்னுடைய ஒளிதான். அந்த ஒளிதான் ஸ்வயம் சர்வம் பஷ்யதி, யக பஷ்யதி. ஓகே, அப்படி ஒளி காட்டுற எல்லாத்தையும் பார்க்கின்ற அந்த ஆத்ம சைத்தன்யத்தை நான் தான் பார்க்கிறேன். ஆத்மான சைத்தன்யம் நான் தான். அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யத்தை எங்க நான் தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன தெரிஞ்சுக்க முடியும்? கச்சன எம் பஷ்யதி. ஓகே, எம் ந பஷ்யதி, அங்க போட்டிருக்க எம் ந பஷ்யதி ஸ்லோகத்துல இல்லையா? யக பஷ்யதி ஸ்வயம் சர்வம், யக ந பஷ்யதி கச்சன. என்னன்னு இருக்கு இல்லையா? யக ந பஷ்யதி கச்சன. கச்சன, கச்சன வேறொன்றுனால, எம்னா ஆத்ம சைத்தன்யத்தை, ந பஷ்யதி, அந்த ஆத்ம சைத்தன்யத்தை வேற எதனாலையும் பார்க்க முடியாது. ஓகே, தீர்ந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கிறது ஆத்ம சைத்தன்யம். அந்த ஆத்ம சைத்தன்யத்தை எதனால பார்க்கலாம்? எதனாலே பார்க்க முடியாது, எதனாலையும் பார்க்க முடியாது. ந பஷ்யதி. ஏன் அப்படி சொல்றாங்க? இது என்னது, நமக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கே வர மாட்டேறத. எது ஒண்ணு பார்க்கிறதோ, இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்ன பாக்குறீங்க? நான் எல்லாரையும் பார்க்கிறேன், நீங்க எல்லாரையும் பார்க்க முடியும் இல்லையா? அப்ப ஆத்ம சைத்தன்யம் சர்வம் பஷ்யதி. அப்ப அந்த ஆத்ம சைத்தன்யம் நான் பார்க்கணுமா, பார்க்க வேண்டாமா?
1000 வாரத்துல பொன் வார்த்தை சொல்லிட்டீங்க. அதனால எம் பஷ்யதி, எம் கச்சன ந பஷ்யதி, அந்த ஆத்மாவை வேற எதனால பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனால சந்திரன் பிரகாசிக்கிறது. ஓகே, சந்திரன் சூரியனை பிரகாசிக்காது. கரெக்டா? பகல்ல பாத்தீங்கன்னா, பகல்ல சந்திரன் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சந்திரன் பார்த்து பழக்கம் சில பேருக்கு. ஓ ஃபுல் மூன் இதான ராத்திரி வந்தது அப்படின்னு. அதனால பகல்ல பாத்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லாம இருக்கும். ஓகே, இப்ப ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. இல்ல ராத்திரி தான் வருமா? இப்ப ஆஃப் பண்ணியாச்சு, ராத்திரி வரும் இருக்கு. அது சூரிய பிரகாசத்தை அது பிரகாசிக்க முடியாது. சந்திரன் ஏன்னா அது கடன் வாங்கினது சூரியன் கிட்ட தான் வாங்கியிருக்கு. அது போய் அவர்கிட்ட எப்படி வாங்கணும்? என்கிட்ட நீ 1000 ரூபாய் வாங்கிட்டு நான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கணுமா கடன் அப்படி சொல்ற மாதிரி இருக்குது. எல்லாமே எல்லாமே பிரகாசிக்கிறது ஆத்ம சைத்தன்யம் தான் பிரகாசிக்கிறது. ஓகே, அதனால கச்சன எம் பஷ்யதி, அது வேறொன்றுனாலையும் பார்க்க முடியாது. ஓகே, இங்க இங்கதான் டிஃபர் ஆகுறது சயின்ஸும் வேதாந்தமும். சயின்ஸ் என்ன சொல்றது? பிரெயின்ல இருக்கிற கான்சியஸ்னால எல்லாம் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றது. ஓகே, நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, சைத்தன்யம் தான் அது எப்பொழுதும் இருக்கிறது. நீ இறந்த பிறகு கூட இருக்கிறது, இப்ப இருக்கும்போது இருக்கிறது. அதனால பாடி இறக்கிறத ஒழிய நான் இறப்பதில்லை. ஏன்னா நான் சைத்தன்ய சுரூபம், ஆத்ம சைத்தன்ய சுரூபம். அது நம்ம புரிஞ்சுன்னா மீடியா கான்சியஸ்னஸ் இஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஒண்ணு நமக்கு இது இந்த பாடியினுடைய மீடியத்தினால மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறது. இந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்க இந்த பாடியில மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் இந்த பாடி படிச்சுன்னா அன்மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடும். அப்படின்னு சைத்தன்யம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே, சரி. இந்த ஆத்ம சைத்தன்யம் மொத்த ஆத்ம சைத்தன்யம் எது எதுல பிரகாசிக்கிறது? கடன் வாங்கி பிரகாசிக்கிறது அடுத்த வேலை. இப்போ நம்ம மனசு பாத்தீங்கன்னா மனசே பிரகாசிக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகே, மனசுக்கு மாத்திரம் இப்போ எல்லாமே பிரகாசிக்கிறது. ஓகே, சூரிய வெளிச்சத்துல எல்லாமே பிரகாசிக்கிறது. சூரிய வெளிச்சத்துல தெரியுது. ஆனா விசேஷமா ஒரு வஸ்துல மாத்திரம் சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா அதனுடைய பிரகாசம் டிஃபரெண்டா இருக்கிறது. எதுல? அந்த ராஜஸ்தான் கல் இருக்க, என்னது? கிரானைட், பளிங்கு கல். அதுல சூரிய வெளிச்சம் பட்டதுன்னு வச்சுங்க, பிளாஷ் ஆகும். புரியுதா? மத்த சொர சொர சொரன்னு இருக்க கல் எல்லாம் பட்டா அது தெரியும், கல்லு இருக்கிறது தெரியும். ஆனா அது இன்னொன்று பிரகாசிக்காது. புரியுதுல? அப்ப இந்த கண்ணாடி சிஸ்டம் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. சத்திரம், சாமரம், தர்ப்பணம் எங்க வருது? அது சோடச பூஜையில வருது. அப்ப சுவாமிக்கு அந்த இது கண்ணாடி காட்டுறது இல்ல இருக்குல்ல? அப்ப கண்ணாடி சிஸ்டம் இருக்க, அது நியூ சயின்ஸ் கிடையாது. இப்ப சயின்டிஸ்ட் கிடையாது. சயின்டிஸ்ட் தாத்தாலாம் வரதுக்கு முன்னாடி கண்ணாடி தத்துவம் இருக்கிறது இல்லையா? பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கிறது. அந்த கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, கண்ணாடி ஒரு பிளேட்டை வழ வழ வழன்னு பிளேட் பண்ணா அதுல உங்களுடைய பிரகாசம் தெரியும். ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு அது ஷைனிங் ஆகுறதோ அது பிரகாசிக்கிறது. ஓகே, சோ இதுல இருந்து தெரியுது ஒண்ணு, இந்த எல்லாத்திலுமே இருந்தா கூட கண்ணாடியில அந்த சன்னு பட்டா அந்த கண்ணாடி என்ன பண்றது? அது இருட்ட பிரகாசிக்கிறது, இருட்டுல இருக்க பொருள்லாம் தெரியப்படுத்துறது இல்லையா? அதுக்கு மாத்திரம் ஒரு விசேஷம் இருக்கிறது, இந்த கண்ணாடிக்கு மாத்திரம் விசேஷம் இருக்கிறது. சூரிய வெளிச்சத்தினால எல்லாமே ஒளிர்கிறது, ஆனா ஒளிர்விப்பதில்லை. கரெக்டா?
சுத்தமான தமிழ்ல சொன்னா ரிஃப்ளெக்ஷன் பண்ணாது, ஒன்லி ஃபார் அது பிரகாசிக்கும். ஆனா இந்த மிரர் லைட் அதுவும் ஒளிர்கிறது, அதுக்கப்புறம் ஒளிர்விக்கிறது, டபுள் ஆக்ஷன் பண்றது. அப்போ இந்த ஆத்ம சைத்தன்யம் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது, இன்க்ளூட் சூரியன் உட்பட. இந்த மனசு இருக்கிற மனசு மாத்திரம் என்ன பண்றது, அது பிரகாசிக்கிறது, அந்த மிரர் மாதிரி. ஓகே, அது மாத்திரம் இல்ல, இவர் சில பேர் என்ன பண்ணுவான், போய் மொத்தமா இருக்கிற கடையில வாங்கிட்டு வந்துருவான். ஏன் ஹோல்சேல் வியாபாரின் பேரு. இந்த ஹோல்சேல் என்ன பண்ணுவாரு, கரூர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கேயோ போய் மொத்தமா வாங்கிட்டு வருவாரு. அவர் கரூர்ல பஜார் வச்சிருக்காரு. அவரு அங்க இருக்கிறவங்களுக்கு ரீட்டைல் கொடுப்பாரு. ரீட்டைல்னா அங்க இருக்கிறவங்க ஹோல்சேல் வியாபாரம். அந்த வீட்டுல இருக்க போறவங்க அந்த ஊருக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு சுத்தி ஒரு 10-20 வில்லேஜ் இருக்கிறது, அவங்க மொத்தமா வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு பேர் ஹோல்சேல் மண்டின்னு பேர். புரியுதா? அவர் மொத்தமா எங்கேயோ மொத்தமா வாங்கிட்டு வராரு, அதுக்கப்புறம் இவரு கொஞ்சம் மொத்தமா கொடுக்கிறாரு. அவன் போய் அவன் ஊர்ல இருக்க தனித்தனி இண்டிவிஜுவல் பர்சன் குடும்பத்தில் கொடுப்பான். குடும்பம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டான், காசு கொடுத்தா தான். ஹோல்சேல் வியாபாரின்னு பேரு இதுக்கு பேரு. அது போல மொத்தமா ஹோல்சேல் யாருன்னா இவர் மைண்ட். அவரு இவரு கொஞ்சம் கொஞ்சமா ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமா ரீட்டைல் பண்ணுவார், ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுவார். ஓகே, அந்த மாதிரி இந்த மனசு இருக்க மொத்தமா பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசமா இருக்கிற மனசு புலன்கள் பிரகாசத்தை கடன் வாங்கிக்கிறது. அடுத்து ஒவ்வொரு இந்திரியமும் நமக்கு பிரகாசம் செய்கிறது. ஓகே, அதுவே சொந்தமா இருக்கிறது. இப்ப இதெல்லாம் இது அப்படிலாம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஆத்ம சைத்தன்யம், இதுக்கும் சைத்தன்யம் இருக்கிறது. ஜட வஸ்து, மனசு ஜடம் தான், சைத்தன்ய வஸ்து, அது எல்லாமே பிரகாசிக்கிறது. ஆனா இந்த இது இப்ப சப்போஸ் இதுக்கு சைத்தன்யம் ரிஃப்ளெக்ஷன் சைத்தன்யம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, இது கொஞ்சம் கொஞ்சமா ஆடும். என்ன நீங்க மாத்திரம் கையை காலை இப்படி எல்லாம் வச்சுக்கிறீங்க, மாத்தி நான் மாத்திரம் எவ்வளவு நேரம் 4 காலில் இருக்கிறது, இப்படி காலை மடக்கிச்சுன்னு வச்சுக்கோ, டபான்னு கீழே விழுந்துரும். விவசாயம் எல்லாம் போயிடும். ஓகே, திடீர்னு புக்கு மூடிடும். சைத்தன்யம் இருந்துன்னு வச்சுக்கோ, ஒன்னொருத்துக்கும் சைத்தன்யம் இருந்துன்னா திடீர்னு மைக்கு பாட்டு நடக்க வாக் அவுட் ஆயிடும். நீ இப்ப எப்ப பார்த்துட்டு பேசிட்டே இருக்க, நீ எனக்கு ரெஸ்டே கொடுக்க மாட்டே நீ அப்படின்னு இல்லையா? யூ இமேஜ், அது திருப்பி பேசுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஜடவஸ்துலாம் இன்னும் நடக்கும், விவசாயம் இல்லாம போயிடும். புரியுதுதான்? ஆனா மைக்கு மாதிரிதான், டேபிள் மாதிரிதான், கல்லு மாதிரிதான் இவர் மனசும். அதனால யாராவது கல்லு மனசு அப்படி சொன்னா கரெக்டா சொல்றிய, கிளாஸுக்கு கூட போகாம எப்படி சொல்ற நீ? கல்லு மனசு ஃபங்க்ஷன் பண்றது. ஓகே, ரிஃப்ளெக்ஷன் லைட்ல பண்றது அது கல்லு தான், ஜடம் தான், எனர்ட் தான், ஆனா ஃபங்க்ஷன் பண்றது. அப்ப மனசு இது இப்ப பாருங்க, மனசுல இருக்கிற லைட் சைத்தன்யத்தை இவரு இந்திரியங்கள் சென்சஸ் எல்லாம் கடன் வாங்கிக்கிறார். அந்த கடன் வாங்கிறதுல கொஞ்சம் கடன் உடம்பு வாங்கிக்கிறது. இது அடிச்சா இதுக்கு வலிக்காது, இங்க குத்தினா இங்க வலிக்கும். இது ஜடம் சொன்னீங்க, இது இங்க அடிச்சா வலிக்கிறத, மூட்டுலாம் வலிக்கிறத இல்ல இருக்கிறது. இது ஜடம் கிடையாது, இது சைத்தன்யம், கான்சியஸ், பாடி கான்சியஸ். பாடி கான்சியஸ் இருக்கா உனக்கு? எறும்பு மாடு மாதிரி உறைஞ்சின்னு போறிய சொல்றல டைலாக். பாடி கான்சியஸ் இருக்கு. சென்சஸ் இருக்கு உனக்கு, சென்சஸ் இருக்கு, 6th சென்ஸ் உனக்கு பகல் போல இருக்கு, அதுக்குள்ள நீ பிறந்துட்டு நீ. அப்போ சென்சஸ் இருக்கு, சென்ஸ், ஆல் சென்சஸ் இருக்கிறது இல்லையா? எல்லாத்தையும் கேட்கிற இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, அதுக்கு இது இருக்கிறது. கான்சியஸ் இருக்கு, மைண்டுக்கு கான்சியஸ் இருக்கு, மைண்டே கான்சியஸா இருக்கு. ஓகே, இது கடன் வாங்கினது மாதிரி தெரியாம ஹோல்சேல் வியாபாரியே இவர் தான் இருக்கிற மாதிரி காட்டின்னு இருக்காரு. ஓகே, இந்த பாடி கான்சியஸ்லயே, பாடி கான்சியஸ் சொல்றோம், பாடி கிள்ளினா வலிக்கும், யாருக்காவது இது ஆச்சுன்னு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, கிள்ளி பார்த்துக்கோங்க, இல்ல தூக்கம் வந்து கிள்ளி பார்த்துக்கோங்க, உடனே தூங்கு போயிடும். இது கான்சியஸ் இருக்கு, அதனால தான் வலிக்கிறது. இதுக்கு இப்ப இது பண்ண வலிக்காது, ஒன்னும் வலிக்காது இதுக்கு, அப்படி நினைக்கிறேன்.
இது வலிக்கும் இது. ஓகே, உங்க பாடியிலேயே கான்சியஸா இருக்கிற அந்த பாடியிலேயே அன்கான்சியஸா கான்சியஸா இல்லாத, அதாவது ஜடமா இருக்கிற வஸ்து ரெண்டு இருக்கு. நகம், முடி. புரியுதா? சப்போஸ் அதுக்கும் கான்சியஸ் இருந்துன்னு வச்சுக்கோ, நம்ம மாதிரி இதுக்கெல்லாம் வலிக்கிற மாதிரிலாம் முடி இருந்தா என்ன ஆகும்? ஒரு குரூப்புக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஆயிடும். இன்னொரு குரூப் நாடு முழுக்க உலகம் முழுக்க எப்படி இருப்பாங்க ஜனங்க? இமேஜ் பயங்கரமா இருக்கும். அது முடிவு இருந்தா பரவாயில்ல, முடி இருந்தா பரவாயில்ல. நகை இருந்தா எப்படி வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் நகத்தை வளர்த்தாரு, ஒருத்தர் அதை தூக்கிட்டு வரத்துக்கு 2 பேரு. அட கஷ்டமே, சாப்பிட கூட முடியாது. இப்படிலாம் பைத்தியங்கள்லாம் இருக்கிறது, நகத்தெல்லாம் வளர்த்துண்டு. அப்போ இந்த நகத்துக்கு இது கிடையாது. ஓகே, சோ அது ஜடம் தான். இந்த ஜடம் இருக்கு, உடம்பே ஜடம் தான். நம்ம உடம்ப சைத்தன்யம் சொல்லிட்டான், கான்சியஸ் பாடி. அந்த கான்சியஸ் பாடியில உனக்கு 2 போர்ஷன் கிடையாது. ஆனா ஒவ்வொரு முடியும் அடியில பேஸ்ல கான்சியஸ் இருக்கிறது. அப்படி புடுங்கினு வச்சுக்கோங்க. புத்த ஜைனிஸ் சன்னியாசி இருக்கிறது, அவன் வந்து கையிலேயே புடுங்குவான் எல்லாத்தையும், முடியலாம். இதெல்லாம் இப்படி எடுப்பான். கொடுமையான இது கஷ்டகாலம். அப்படிலாம் இருக்கிறது. இதெல்லாம் அசூர இதுன்னு சொல்றாரு. தானத்திலேயே தெய்வ தானம் இருக்கிறது, அசூர தானமும் இருக்கிறது. ஓகே, அப்படிலாம் இருக்கிறது. இல்ல நம்ம பழைய காலத்துல வந்து பார்பர் ஷாப்ல இது ஒண்ணு வச்சிருப்பான், இப்படி ஒண்ணு இருக்கும், இப்படி பண்ணுவான். புரியுதுங்க? அவங்கிட்ட தலைய விட்டோம்னா ஜைன மதம் தான். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் அலறுவாங்க. ஏன்னா அதுக்கு ஆயில்லாம் போடணும், ஒன்னும் போடாம வச்சிருப்பான். ஒரு சின்ன பெட்டி ஒண்ணு வச்சிருப்பான், எடுத்துட்டு வருவார் அவரு பார்பர். அவர் டக்கு 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 அந்த சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா ஓகே, கிளிக் 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 இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் அந்த டெக்னாலஜி எல்லாம் போயிடுச்சு. புரியுதா? அவன் எடுக்கும் போது முடிய புடுங்குவான், அப்படியே வலிக்கும். அப்போ கான்சியஸ் அதனுடைய பாட்டம்ல நமக்கு புரியுது, ஆனா வெளியில ஒண்ணும் தெரியல. ஓகே, மொத்தத்துக்கு இந்த முடி நகம் மாதிரி தான் ஹோல் பாடிய. அது வலிக்கிறது தெரியறதுன்றது எதனால? இந்த புலன்கள் கிட்ட வாங்கின கொஞ்சம் கான்சியஸ் கடன். ஓகே, அது எங்க இருந்து வாங்கி இருக்கிறது அப்படின்னா மனசு கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. இந்த மனசு வாங்கினது சைத்தன்யத்திலிருந்து எடுத்துருது. புரியுதா? சைத்தன்யம் தான் அதுக்கு பிரகாசிக்கிறது. சாஸ்திரம் சொல்றது சைத்தன்யம் ஸ்வயம், மீதெல்லாம் கடன் வாங்கினதப்பா. எப்படி? யச்சு சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷும் ஷு பஷ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி. எதை கண்ணால் காண்பதில்லையோ ஏன எந்த சைத்தன்யத்தால் கண்கள் காண்கின்றவோ அதே பிரம்மன் என்று நீ அறிவாயாக. வித்தினா அறிவாயாக. இது உபநிஷத்துல உள்ளது. ஓகே, எந்த கண்ணு பார்க்கிறதுலையோ அது எந்த சைத்தன்யத்தினால கண்ணு பார்க்கிறதோ அந்த சைத்தன்யம் பிரம்மன் என்று பார். அதனால பிருகதாரண்ய உபநிஷத்துல என்ன சொல்றது? அவன் காணப்படாமல் காண்பவன், கேட்கப்படாமல் கேட்பவன், நினைக்கப்படாமல் நினைப்பவன், அறியப்படாமல் அறிபவன், அவனை காட்டிலும் வேறாக காண்பது வேறொன்றும் இல்லை. இதுக்கு மேல ஒண்ணும் குழப்ப முடியாது. அதனால என்ன சொன்னாரு? கல்லால் புடையமர்ந்து பாட்டுல அதுல ரொம்ப அழகா சொல்றாரு மாணிக்க வச்சுக்கிற. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து. இன்னும் பியூட்டிஃபுல் இருக்கு பாருங்க. அப்படியே வேதத்துல என்ன இருக்கிறதோ அதே தமிழ்ல பண்ணிருக்காங்க, மிக சிறப்பா. அதனால அவன் எப்படி பார்க்கணுமா? அவனை கண்டுக்காம காண், கேட்காம கேள், நினைக்கப்படாமல் நினை, அறியப்படாமல் அறி. இன்னொரு உபநிஷத்து, நீ தெரிஞ்சுட்டினா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஓகே,
அப்படி ஒரு உபநிஷத் சொல்றது. அதனால இது ஏன்னா எல்லாமாக நீ தான் இருக்கிற அந்த சைத்தன்யம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோ அது இல்லை, அதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பிரெயின் மைண்ட் மீடியம் சைத்தன்யம், சைத்தன்யத்துடைய மீடியம் தான் இந்த பாடி மைண்ட் சென்சஸ். இது மீடியம் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இதுவே சைத்தன்யம் இல்ல. ஏன்னா இப்ப ஒயர் முழுக்க கரண்ட் இருக்கு, கரண்ட் இல்லாத இடம் இல்ல. ஓகே, ஆனா அதுல கரண்ட் இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லைட்டு எரியும் போது மாத்திரம் இல்ல, டெஸ்டர் வச்சு எங்க பாப்பாங்க, எங்க பிளக் பாயிண்ட் இருக்கிறதோ அங்கதான் குத்தி பார்க்கணும். எல்லா இடத்துலயும் குத்தி பார்க்க கூடாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி இது டெஸ்ட் மாதிரி. இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இப்ப வாட்டர்ல கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டி பாய்ச்சுனா எலக்ட்ரிசிட்டி பிரகாசமாகுமா? பிரகாசம் ஆகாது. சப்போஸ் டங்ஸ்டன் அந்த இழையில அந்த இதுல அந்த கரண்ட் பாஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அப்ப அந்த இடம் என்ன ஆகுறது? பிரைட் ஆகிறது. எதுக்கு இப்ப லைட் போட்டீங்க? சோ பிரைட் ஆகிறது. ஓகே, அதனால சோ இந்த இது சைத்தன்யத்துடைய யூனிக் என்னன்னா மைண்ட்ல மாத்திரம் அது லைட் மாதிரி பிரகாசிக்கிறது, டங்ஸ்டன் மாதிரி பிரகாசிக்கிறது. ஓகே, இந்த இதெல்லாம் பிரகாசிக்காது, இது அப்படியே இருக்கும். இது ஒளிர்கிறோம், ஆனா ஒளிர்விக்காது. அந்த மாதிரி மைண்டும் சென்சஸும் என்ன பண்றதா, அது மீடியம். மீடியம் புரியல, உபாதி அப்படி சொல்றோம். ஓகே, இதெல்லாம் அதனால சங்கர் என்ன சொல்றாரு, புத்தியாதி சேத இதி. புத்தியாதி சேத இதி. புத்தி ஆதி. புத்தி ஆதினா என்ன? புத்தி, மனசு, இந்திரியம், உடம்பு. தத் எம் ந சேத்தயதி. தத் எம், எம்னா அந்த இது ஆத்ம, ந சேத்த. அதனால இப்ப அந்த உதாரணத்திலிருந்து இங்க கொண்டு வரணும். என்னுடைய இந்திரியங்கள், மனசு, புத்தி, உடம்புனால சைத்தன்யத்தை பிரகாசிக்க வைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய இந்திரியங்கள்னால, உன்னுடைய பாடினால, உன்னுடைய சென்சஸ்னால இந்திரியங்களை கண்டு உணர முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இதெல்லாம் அதனால பிரகாசிக்கிறது. எப்படி? அந்த சூரியன் சந்திரனை பிரகாசிக்கிறது, ஆனா சந்திரன் சூரியனை பிரகாசிக்க வைக்க முடியாது. அதனால அதனால இங்க என்ன சொல்றாரு, புத்தியாதி சேத்த இதி. புத்தி, மனசு, மைண்ட் இதெல்லாம் பிரகாசிக்கிறது. தத்து எம் ந சேத்தியதி. அதனால இதை சேதிக்க முடியாது. ஓகே, அப்படி இந்த ரெண்டு விஷயம். இதெல்லாம் நட்சத்திர சூரியோபாதி நட்சத்திர தாரகம் எதெல்லாம் அதுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதோ அதனால ஆத்ம சைத்தன்யத்தை பிரகாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஓகே, இது சரிப்பா. இப்படி எல்லாத்தையும் பிரகாசிக்கிறதுனா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அது எப்படி சொல்ல முடியும்? எப்படி உணர முடியும்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? என்ன லாஜிக் இல்லையா? கேள்வி வருதுல, அந்த கேள்விக்கு ஆஃப்டர் த பிரேக் 10-15 நிமிஷம் கழிச்சு ஹரி ஓம். பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.